நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. கடலூர் மாவட்டம் பெண்ணடத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் 2025 மத்திய அரசின் பட்ஜெட் விளக்க மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் தமிழகன் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவு மாநில தலைவர் அமர் பிரசாத் ரெட்டி கலந்து கொண்டு பேசுகையில், தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கஞ்சா சாராயம் உள்ளிட்டவைகளை திமுக அரசே நடத்துகிறது. மயிலாடுதுறையில் சாராயம் விற்பதாக கேட்ட 2 சிறுவர்களை வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளது. பிறரால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது. அப்பா என்று ஸ்டாலினை தமிழக மக்கள் யாரும் அழைக்கவில்லை, அல்வா ஸ்டாலின் என்று அழைக்கின்றனர் என பேசினார். தொடர்ந்து பத்திரிகையாளர்களை சந்தித்த போது, தமிழக முதல்வர் தமிழ்நாட்டிற்கு பட்ஜெட் என ஒதுக்கவில்லை என தெரிவித்து வருகிறார். ஆனால் தமிழகத்திற்கு தான் மெட்ரோ வசதி, ரோடு வசதி, மருத்துவக் கல்லூரி வசதி, பொறியியல் கல்லூரி வசதி என அதிக அளவில் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதையெல்லாம் ஸ்டாலின் தெரிவிக்காமல் மக்கள் மத்தியில் கூறுவது வேடிக்கையாக உள்ளது. மேலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தமிழகத்தில் அதிக அளவில் உள்ளது. கஞ்சா, சாராயம், பாலியல் தொல்லை எல்லாம் தருவது திமுக காரர்கள் தான் என கூறினார். இந்நிகழ்ச்சியில் பாஜகவை சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் முருகானந்தம்.